சௌராஷ்டிர லாங்குவேஜ், அதாவது மாணவர்களுக்கு வந்து என்னென்ன வகையில் வந்து நம்ம வந்து உதவி பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியும் அகாடமிக் சைடில் அப்படின்னு திங்க் பண்ணி அவர் வந்து ஓயாமல் உழைச்சிட்டு இருக்காரு. இன்ட்ரெஸ்டோட, அதான் நம்ம முக்கியம். ஆர்வத்தோட பண்ணும்போது, அந்த ஆர்வம் பண்ணும்போது எவ்வளோ நேரம் வேணால் பண்ணால் டயர்ட்னஸே தெரியாது. அந்த மாதிரி தான் அவர் இருக்கார். அவர் எப்படி இருந்தார், எப்படி இருக்கிறாங்க உங்களுக்கும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து மெடிக்கல் பிரச்சனை இருந்தது, மீண்டு வந்து இப்போ திரும்பவும் பழையபடி வந்து அதுக்கு மேலேயும் போய்கிட்டு இருக்காரு. அவருடைய படிப்பு வந்து ஐபிஎஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அன்பான அழைப்பு கல்லூரி கேப்டன் அடிக்கடி சொல்வேன், ஒரு கப்பல் சிறந்த செய்தி பயணிக்க என்றால் நல்ல கேப்டன் ஏனென்றால் பயணிகள் கேப்டன் இருந்து இருக்காங்க. சரியான திசையில் நம்முடைய கல்லூரி என்ற களத்தை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். ஏன்னா ஒரு நேரத்தில் மாணவருடைய ஒழுக்க கட்டுப்பாட்டில் ஒரு ஒழுக்கம் இருக்குது. நேற்றெல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு வகுப்பில் வந்து ஒரு 7-8 பேர் வராமல் இருந்தாங்க. 9 மணிக்கு சாப்பிட்டுங்க கிளம்பட்டுவோம் இப்படி போட்டோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு பார்த்தனா 100% அந்த வகுப்பு வந்திருக்கிறதுனா இன்றைக்கு தாயானவன் கசப்பான மருந்து தருகின்ற போது இந்த குழந்தையை கொஞ்சம் வந்து மருந்து எழுதும் நோயை நீக்கக்கூடிய அளவிற்கே அந்த மருந்து செயல்படாத மாதிரி இவர் வந்து கொஞ்சம் கடுமையாக செயல்பட்டாலும் அது கண்ணுடைய வளர்ச்சிக்கு பாடுபடும் என்பதை திருமுறை அடைகிறோம். இந்த இனிய தினத்தில் அவர் வந்திருக்கிறார். அவருடைய மருத்துவர் அதே போன்ற நம்முடைய தேர்வு கட்டுப்பாட்டாளர் அவர்கள் பெரிய துறையை கொண்டவர். அவர் நினைச்சார்னா என்னென்னாலும் செய்வார். அந்த அளவிற்கு பெரிய மாணவர் பட்டாளமே இருக்கிறது. எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, மாணவர்கள் வந்து சார் மாணவர்கள் நல்லா எடுத்துருந்தேன் ஒன்றை வேணும் சொல்லுவார். அவரும் நம்மை கூப்பிட்டு வந்திருக்கிறார். இந்த இனிய தினத்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு சில மனிதர்கள் இந்த நிகழ்ச்சியை வாழ்க்கை தெரிவிக்க அன்போடு Respected IPC coordinator, Dr. V.K. Kumar sir, respected controller of examination, Dr. J. Resan sir, and respected department head Tamil, Professor R. Navendran sir, and respected department members, dear students. This is very crucial time because what you are learning at this age that will decide your life. இது சரியான ஒரு கற்றலுக்கான நேரம். நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கும். இப்போ என்ன கற்றுக்கணும், நீங்கள் அதை 10 பேரோ அல்லது 5 பேரோ எவ்வளோ பேர் உட்காந்துருந்தாலும் சரி, நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஆடட் கோர்ஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு லாங்குவேஜ் பற்றின ஒரு தகவலை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இது ஒரு அடிப்படையான ஒரு வழி. பொதுவாக ஐயா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு மாதிரி வேணும், சரியான திசை நோக்கி போகணும். எனக்கு பெருசாக ஒருத்தருடைய வழியினால் ஒருத்தருடைய செயல்னால எல்லாருமே சரியாக இருக்காங்க அப்படின்றத நான் பெருசாக நம்ப மாட்டேன். ஏன்னா கலங்கரை விளக்கு இருக்குது, அதை தாண்டி வந்து எத்தனையோ கப்பல் திசை மாறி போகும். நாள் காட்டி இருக்குது, நாள் காட்டி சொல்லுது இல்லையா, இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன நாள், என்ன கிழமை எல்லாம் சொல்லுது. ஆனால் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன டேட்டுன்னு கேட்டாலே நிறைய பேர் டேட்டு 20 அந்த மாதிரியே இருக்கும், பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போது இதெல்லாம் இருந்தால் கூட நம்ம அதை கவனிக்கலைன்றது தெரியுதா. நாள் காட்டி இருக்குது, ஆனால் நம்ம அதை பார்த்துக்கோமா. அப்போது எல்லாம் இருக்கின்றது, ஆனால் அதை நாம் கண்டுகொள்ளாமல் நமக்கு எது இடிக்கின்றதோ அதை நோக்கி செய்கின்றோம். ரெண்டு தானே. எல்லாம் நல்லது இருக்கு, அந்த நல்லது நோக்கி நம்ம போகிறோமா இல்லையா. இப்போ பாருங்க, ஆஸ் எ ஃபாதர் நான் வந்து கரெக்டாக 5:45 எழுந்திரிச்சிடுறேன். என்னோட ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கை செய்வேன் இல்லையா. நான் என்னோட ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கை செய்வேன் இல்லையா. என் மனைவிக்கு உதவி பண்ணுறது, என் குழந்தைகளை வந்து ஹெல்ப் பண்ணுறது, அவங்க குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விடுவேன், அவங்களோட ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி கொடுப்பேன், அவங்களுக்கு வந்து ஷூ சாக்ஸை போட்டு விடுவேன், எல்லா வேலையும் செய்வேன். என் பையனுக்கு வந்து நல்லா வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு சீவி விட்டு அவனை என்னை மாதிரியே ஆக்கி அனுப்புவேன். ஓகேயா, எல்லா வேலையும் செய்வேன். இப்போது அந்த சிரிப்பு வருது, உடனே உன் பையனும் இப்படி ஆக்கிட்டியா அப்படின்னு. சரி பரவாயில்ல. ஓகேயா, நம்மகிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் வந்து நம்மளுடைய
குழந்தையை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது என்னோட எண்ணம். ஓகேயா? என்னோட கெட்ட விஷயங்கள் வந்து என்னோட குழந்தை ஃபாலோ பண்ணக்கூடாது. அதைத்தான் ஒரு தகப்பனா நான் நினைக்கிறேன். என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் அவன் ஃபாலோ பண்ணி ஆகணும், விட மாட்டேன். ஓகேயா? எனக்கே தெரியும் இல்லையா, நீ இதில் தாண்டா நல்லவன், அந்த நல்லதை வந்து அவன் சொல்லி வரும். ஓகேயா? அது ரொம்ப முக்கியம். இல்லை, நீங்கள் உங்கள் தந்தையை போல வந்து ஹேர் ஸ்டைல் வச்சு பாருங்களேன். ஒரு ஃபாதர் வில் பி ஹாப்பி. ஒரு மகன் வந்து அப்பா மாதிரி சீவுறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்பாவுக்கு வந்து நீங்கள் 100 கிலோ அல்வா கொடுத்த மாதிரி ஒரே நேரத்தில் அவ்வளோ இனிப்பு கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது. ஓகேயா? ஸோ அம்மாவுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வாசல் தொழிச்சு கொடுத்து அவங்க குக் பண்ணும்போது ஃபுல்லாக அப்படியே காய்கறி நினைக்க எல்லாம் ரெடி பண்ணி நான் ரெடி பண்ணிட்டேம்மான்னு சொல்லி பாருங்களேன். அப்படியே இந்த அலை வந்து சுனாமி அலை வருவாரு, சுனாமி அலை வருவாரு. அது மாதிரி இன்ப அலை அப்படியே வரும், ஹாப்பியாக இருக்கும் அவங்க மனசில். இதைத்தான் நம்ம உண்டு பண்ணணும். இதுதான் நம்மளுடைய செயல்பாடாக இருக்கும். செயல் மட்டும்தான் நம்மளை சிறப்பாக மாறும். வெறுமனே வந்து நான் சொல்றது இப்படி செய்யுங்க அப்படின்ட்டு நானும் சொல்லிட்டு பேசாமல் உட்காந்துருந்தா நடக்காது. அந்த செயல்பாடு வந்து நம்ம அதை ஃபீல்டு ஒர்க் பண்ணி செய்யணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறையில் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா செயல் வீரர்கள். ஓகேயா? மேடம் எடுத்துங்க, உங்க மேடம் எடுத்துங்க, உங்க முன்னாள் முதல்வராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி மேடம் எடுத்துங்க, எல்லா பொருட்களையும் வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு எதுனாலும் எல்லாத்தையுமே எடுத்து செய்வாங்க. அதே மாதிரி முத்தமிழ்ச்செல்வி மேடம் சொல்லவே வேணாம், முதலாக நிற்பாங்க. எந்த ஒர்க்கு நான் சார் சொல்லுங்கள் சார் உடனே செஞ்சுருவோம் சார். அவங்க சொல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா இந்த நோன்ற வார்த்தை வராத சில டீச்சர்ஸில் இவங்க ஒருத்தவங்க சொல்லுங்கள் சார் உடனே செய்வோம் சார் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து செயல் இவங்க கிட்ட இருந்து வரனால தான் தமிழ் துறை வந்து ஒரு சிறந்த துறையாக இருக்கு. ஓகேயா? அது மட்டும் இல்லாமல் தலைவரே பார்த்தீங்கன்னா செயல் தலைவர். அவர் வந்து வெறும் ஏதோ தலைவர் கிடையாது. மற்ற துறையில் சார் வச்சுக்க மாட்டாரு, எல்லா துறையிலையும் தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் அவர் எப்படி பார்த்தீங்கன்னா செயல் தலைவர். அவர் நான் செய்கிறேன் அப்போதான் என்னோட டீச்சர் செய்வாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். ஸோ அவரே ஒரு செயல் வீரர். அவர் செஞ்சிருவார். நானும் அவரை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நம்ம வேலை செய்யணும். ஜஸ்ட் லைக் தட். இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேயா? நம்ம இவங்களை விட நம்ம நல்லா பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணணும். புரியுதா? இப்போ நாங்கள் எங்கள் கதையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இவரை பற்றி சொல்கிறோம், மேடமை பற்றி சொல்கிறோம். இதெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும்? இவங்களை விட நம்ம சிறப்பாக இருக்கணும். அதை நீங்கள் நினைக்கணும். ஓகேயா? நம்ம கண்ட்ரோலர் சார் இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நிலம் சுவார்ந்த ஒரு பண்ணையார், இந்த மாதிரி ஒரு வசதியான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் அவர் வந்து கல்லூரி வேலைக்காக எவ்வளவு நேரம் வேணால் இங்கே இருப்பார், என்ன வேலை வேணால் செய்வார், எந்த ஒர்க்காக இருந்தாலும் உடனே வந்து ஓகே சொல்லி செய்வார். ஸோ அவருக்கு அது கஷ்டமாக இருந்தால் கூட கல்லூரிக்காக வந்து வேலை செய்கிறது வந்து அவர் ரெடியாக இருக்கார். எனக்கு வசதி இருக்குது, நான் ஏங்க இதெல்லாம் செய்யணும், இந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேயா? ஸோ தொடர்ந்து வந்து அவருக்கு என்ன உடல் பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி, ஆனால் கல்லூரிக்கு வரணும் அதுதான் அவருடைய ஆசை. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தில் சிறந்த ஆசிரியர்களாக இருக்காங்க. இந்த ஆசிரியர்கள்கிட்ட நீங்கள் படிக்கிறீங்கன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிறந்து வரணும். தட் மீன்ஸ் யூ மஸ்ட் கெட் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். ஃபார் தட் யூ மஸ்ட் பிளான் யுவர் லைஃப். ஓகே? ஆக்சுவலிஸ் நீங்கள் வந்து நான் இவங்களை விட பெஸ்ட்டாக நான் வரணும்னா நான் என்னென்ன செய்யணும் அப்படி வந்து ஒரு பிளான் வேணும். அதை நீங்கள் வந்து உருவாக்கணும். அது வழியில் உங்கள் நண்பர்களையும் நீங்கள் இழுக்கணும். அதான் வெட்டி வேலையெல்லாம் வேணாம், வாடா நம்ம இப்படி பண்ணுவோம்டா, முடிச்சுட்டு என்னடா பண்ண போகிறோம், அடுத்து என்னடா கோர்ஸை முடிச்சுட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படி நீங்கள் பேசணும், கேள்வி கேட்கணும். உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம். அதாவது லுக் அட் மிரர், that will reflect your face, not only your face, that shows who you are. நீங்கள் உண்மையிலே யாருன்றதை அதுதான் காட்டும். நீங்கள் மிரரை போய் பாருங்கள், கொஞ்சம் நேரம் மிரர் உங்கள் மூச்சியை பார்த்துக்கிட்டே இருங்களேன். உங்கள்கிட்ட இருக்கிற நல்லதை சொல்லணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்கள்கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் நல்லா சொல்லணும். அது உங்கள்கிட்ட பேசும். நீங்கள் உங்கள் மூஞ்சி இப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் அதை சொல்லும், எவ்வளோ எதிர்பார்க்குறது அந்த ஆள் சொன்னோடனே என்னை வந்து இன்னைக்கு பார்க்குற, இத்தனை நாள் பார்த்தியா, உங்கள்கிட்ட அவங்க மனசே பேசும். நீங்கள் போய் பாருங்கள், அதை என்னென்னமோ உங்களுக்கு சொல்லித்தரும். ஸோ அதுக்காக தான் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஈவன் வார் டைத்தில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா கேம்ப் சைட்டில் வார் சைட்டில் பெரிய ஆள் உயர கண்ணாடி வச்சுருப்பாங்க. அதை கொண்டு போவாங்க.
அந்த ஆளுயர கண்ணாடி முழுசாக நம்ம பார்க்கலாம். எப்போவுமே அதை முழுசாக நம்மளை பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்கோம்னு பார்த்துட்டு தான் அந்த டியூட்டிக்கே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா நம்மளை நம்ம பார்த்தா தான் நம்மகிட்ட இருக்கிற தவறை நம்ம மாற்றிக்க முடியும். அதுதான் அதோட கான்செப்ட். அதனால அந்த மிரர் வைக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நீங்களும் போய் மிரரை பாருங்க, உங்கள் ஃபேஸை பாருங்க, அது உங்ககிட்ட பேசும். உங்களுக்கு எது வேண்டும், எது வேணாம், நீங்கள் எதில் சரியாக இருக்கீங்க, எதில் தவறாக இருக்கீங்கன்றது அது உங்களுக்கு சொல்லிகிட்டே வரும் இல்லையா? அதை நோக்கி நம்ம போகணும். பாருங்களேன், நார்த் இந்தியாவில் கிரிக்கெட் பிளேயர், சினிமாக்காரங்க எல்லாரும் தாடி வச்சாங்க ஓகேயா? எல்லாரும் நம்ம சவுத் இந்தியாவில் பையன் கூட என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே தாடி வைக்க ஆரம்பிச்சு. அது நல்லா வளருதோ சுமாராக வளருதோ அதுக்கு செலவுகளும் பண்ணி என்னமோ பண்ணி என்னென்னமோ பண்ணி தாடி வச்சுட்டான். இதில் என்ன கொடுமைன்னா கல்யாணத்து அன்னைக்கு தாடி வைக்கிறான். அது அன்னைக்கு மகிழ்ச்சியான நாள், ஒரு நாள் தான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம். அது கூட மறந்துட்டேன். அதை கூட மறந்துட்டு அன்னைக்கு தாடி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வச்சா அதுதான் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு சொல்கிறேன், ஆர்கியூ பண்ணுறேன். இன்னைக்கு இப்படியா நிலைமைக்கு வந்துட்டோம். அப்போது நம்மளுடைய அழகை மறைச்சு அது ஒரு அழகாக நம்ம காட்டி, நம்ம மூஞ்சோட அழகு இருக்கு பாருங்க, அதை மறைச்சிக்கலாம். அது ஒரு அழகுன்னு நம்மளாம் நினச்சிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு அழகு இருக்கா? அப்படி ஒரு அழகு இருக்கா? நம்ம அழகை வந்து மறைக்கிறது ஒரு அழகா? இல்லை இல்லை, நம்ம மூஞ்சை நல்லா காட்டினா தானே அழகு. அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் போய் இந்த மிரர் இமேஜ்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது மேனேஜ்மெண்ட்டில், அது சொல்லும். அது நீங்கள் என்ன ஃபில்லிங் தி கேப், உங்கள்கிட்ட இல்லாததை நீங்கள் ஃபில்அப் பண்ணுறதுக்கு அந்த மிரர் இமேஜ் ப்ராக்டிஸ் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் போய் டெய்லி போய் மிரரை பார்த்துட்டே இருங்க, அது உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கும். நீங்கள் இன்னும் வந்து உங்களை நல்லபடியாக வெளியே காட்டி போய் ஓகேயா, உங்களை நீங்களே மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி மிரர் அங்கே நீங்கள் பார்க்கலைன்னா கூட ஆசிரியர்களை பாருங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, உங்கள்கிட்ட இருக்கிற தவறுகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க ஓகேயா. ஏய் நீ நல்ல பையனாக இருக்கா, ஆனால் இதுதான் தப்பு. மிரர் பார்க்க உங்களால் முடியலைன்னா டெய்லி வந்து உங்களுக்குன்னு யாராவது ஒரு ஆசிரியர் பிடிக்கும் இல்லையா, அந்த ஆசிரியர்கிட்ட போய் பேசுங்க ஓகேயா. உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகளை சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுப்பாங்க சரிங்களா. அதனால் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் கிடைக்கிறது அரிது. அரிதாக இருக்கிற சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்தி சரியா. ஏதோ ஒரு வேலையோட கோர்ஸு நம்ம ஒரு 15 பேர் தான் இருக்கோம் அப்படி கிடையாது. ஒருத்தர் உட்காந்து படித்தா கூட உங்களுக்கு என்ன ஒரு டீச்சர் கொடுத்தாங்களோ அதை நல்லபடியாக உள்ள வாங்கிக்கிட்டு அதை நமக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கணும். அதுதான் வாழ்க்கையில் வெற்றிக்கான விஷயம். கிடைக்கின்ற வாய்ப்பு அரிது. அந்த அரிதாக கிடைக்கின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதனால தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வாத்தியார்களை சொல்லித்தர முடியும், ஆனால் நீங்கள் அதை காதில் கேட்டு உள்ளே வாங்கி படித்து நீங்கள் தான் ஜெயிக்கணும். அது உங்கள் கையில் இருக்கு ஓகே. எனிவே ஆல் தி பெஸ்ட் அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ். அப்புறம் தமிழையா உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் அவங்களுக்கு நன்றி. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து இந்த வேல்யூ ஆடட் கோர்ஸ் அப்படின்றத நானும் ஐயாவும் சேர்ந்து தான் வந்து இதை பெருசாக வந்து ஊக்கப்படுத்தி ஆரம்பித்தோம் ஐயா. அது வந்து கைபேசிக்காக ஆரம்பத்தில் கொண்டு வந்தாலும் இன்னைக்கு எல்லா துறையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியரும் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. ரொம்ப அருமையாக நடக்குது. அப்போது பிள்ளையார் சொல்லி போட்டவர் தமிழாசிரியர் ஆர் உபேந்திரன் அவர்கள், அவருடைய ராசி நல்ல ராசியாக இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே அதை மாணவர்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.